Hello friends, நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Fit and Food தமிழ் சேனல். நாம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கான ஈஸியான 3 ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வீட்லயே செய்யக்கூடிய ரொம்பவே சிம்பிளான 4 எக்ஸசைஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லி காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஹை நீஸ். இது வந்து நீங்க உங்களோட இடுப்பு அளவுக்கு உங்களோட கையை வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு உங்களோட முட்டியை வந்து உங்களோட கையால வந்து தொடுறதுக்கு நீங்க வந்து ஜம்ப் பண்ணி நீங்க வந்து கொண்டு வரணும். உங்களோட கையை நீங்க வந்து கீழே வைக்கக்கூடாது. உங்களோட முட்டியை வச்சுதான் நீங்க உங்களோட இந்த கையை இப்படி வச்சிருக்கிறத நீங்க வந்து தொடரணும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த பொசிஷன் உங்களுக்கு ரொம்ப கிளியராவே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாவே புரிஞ்சிடும். இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா உங்களோட ஹோல் பாடியில உங்களுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இது மூலமா உங்க ஹோல் பாடியில இருக்க ஃபேட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ரெண்டாவது எக்ஸசைஸ் போயிடலாம். ரெண்டாவது எக்ஸசைஸ் வந்து ஃப்ரீ ஸ்குவாட். இந்த ஃப்ரீ ஸ்குவாட் வந்து உங்களோட தொடைப்பகுதி கால் பகுதியில இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் ஆகட்டும், அதே மாதிரி உங்களோட பேக் சைட்ல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் ஆகட்டும், எல்லாத்தையுமே உங்களுக்கு கரைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கையை இப்படியும் வச்சுக்கலாம், அதே மாதிரி நீங்க கை இப்படியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபிள் பொசிஷனோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து நார்மலா உட்காந்துருக்கீங்க. நீங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்பவே முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பொசிஷன் வந்து என்னது அப்படின்னா, நீங்க வந்து இது வந்து நார்மலா நீங்க உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் உட்கார்ந்து இருக்க போறீங்க. ஆனா ரொம்பவே முக்கியமா வந்து உங்களோட முட்டியை வந்து நீங்க வந்து முன்னாடி வந்து தள்ளக்கூடாது. அதுக்கு உங்களோட பின் பொசிஷன், உங்களோட பேக் பொசிஷனை வச்சு நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க இந்த எக்ஸசைஸ் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராவே அது என்ன பொசிஷன் உங்களுக்கு ரொம்ப கிளியராவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். முட்டியை வந்து நான் முன்னாடி கொண்டு வர மாட்டேன், நல்லா உங்களோட பேக் வந்து உங்களுக்கு நல்லா வந்து பின்னாடி போயிருக்கும். சோ அதுதான் இந்த பொசிஷன்ல ரொம்பவே முக்கியமானது. இந்த பொசிஷன்ல தான் உங்களுக்கு ஃபேஸ் ஸ்குவாட் வந்து பண்ணணும். இந்த பொசிஷன்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு எஃபெக்டிவ் வந்து சூப்பரா இருக்கும். அதுதான் கரெக்டா உங்களோட லெக் மசில்லையும் உங்களோட பேக் மசில்லையும் கரெக்டா போய் விழுந்து அந்த இடத்துல இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் எக்ஸசைஸ் வந்து புஷ்அப்ஸ். இது வந்து உங்களோட செஸ்ட் பகுதியில இருக்க தேவையில்லாத கொழுப்புகள். புஷ்அப் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து ஒரு நீங்க புஷ்அப் பண்ணீங்கனாலே போதும், உங்களுக்கு செஸ்ட் பகுதி ஆகட்டும், உங்களோட ஷோல்டர் ஆகட்டும், உங்களோட இந்த பகுதி லேட் பகுதின்னு சொல்லுவாங்க, அதாவது விங்ஸ் பகுதின்னு சொல்லுவாங்க, இந்த பகுதி ஆகட்டும், இந்த பகுதியில இருக்க எல்லா மசிலுமே உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடத்துல இருக்க ஃபேட் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க புஷ்அப் வந்து போடும்போது மெயின் திங் நீங்க வந்து நோட் பண்ண வேண்டியது வந்து உங்களோட இந்த கை வந்து நீங்க வைப்பீங்கல்ல, இந்த கை வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு அடி கேப்ல வந்து இருக்கணும். இது வந்து எனக்கு 1 அடி, அதுக்கு அடுத்து இது வந்து 2 அடி. ஓகேவா? இது வந்து 2 அடி. கரெக்டா நீங்க வந்து நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட செஸ்ட்டுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து இருக்கும் அந்த 2 கையுமே. ஓகேவா? நீங்க கை வந்து வைக்க வேண்டிய இடம் வந்து ஷோல்டர் கிட்ட இருக்கக்கூடாது. அதாவது இங்க ஷோல்டர் கிட்ட வந்து இருக்கக்கூடாது, உங்களோட செஸ்ட் கிட்ட வந்து இருக்கணும் இந்த கை நீங்க வந்து வைக்க வேண்டிய இடம். அதே மாதிரி நீங்க புஷ்அப் பண்ணும்போது உங்களோட ஃபேஸை வந்து நேரா வச்சுட்டு நீங்க வந்து பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப நீங்க வந்து கேர்ள்ஸ் வந்து புஷ்அப் பண்றீங்க அப்படின்னா, இதான் ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து புஷ்அப் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அவங்க வந்து புஷ்அப் வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. நீங்க வந்து முட்டிக்கால் போட்டு நீங்க வந்து புஷ்அப் பண்ணணும். முட்டிக்கால் போட்டு பின்னாடி நீங்க உங்களோட பாதத்தை வந்து ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி வந்து புஷ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி புஷ்அப் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பிகினர்ஸ் நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி பொண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கனாலும் இந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வந்து நார்மல் புஷ்அப் ட்ரை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே வந்துடும். ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து பிளாங்க். ஓகே, இந்த எக்ஸசைஸ் வந்து மெயினா உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்க தேவையில்லாத கொழுப்புகள், உங்களுக்கு தொப்பையை வந்து இந்த எக்ஸசைஸ் பண்றது மூலமா உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். இந்த எக்ஸசைஸ் நீங்க வந்து ஜஸ்ட் நார்மலா படுக்கிற மாதிரி படுத்து உங்களோட கை ரெண்டுமே இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க வந்து அப்படியே உங்களால இவ்வளவு நேரம் வந்து நீங்க வந்து இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் வந்து இருங்க. இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய பொசிஷன் வந்து உங்களோட பேக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ரொம்ப இந்த மாதிரி தூக்கி இருக்க கூடாது, ரொம்ப இறக்கி இருக்க கூடாது. பேக் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து உங்களோட எவ்வளவு நேரம் நீங்க வந்து இதே பொசிஷன் உங்க இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் வந்து இருங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட்லயே உங்களோட அப்டாமன் வந்து நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே அதுல இருக்க மசில் உங்களுக்கு நல்லா அப்படியே ஆக்டிவேட் ஆகுது. உங்களுக்கு செமையா தெரியும். நீங்க அதை வந்து சூப்பரா உணர்வீங்க. இந்த 4 எக்ஸசைஸ் வந்து நீங்க கண்டினியூவா போட்டு வந்தீங்கனாலே போதும். நான் சொன்ன மாதிரியே செஸ்ட்டுக்கு வந்து புஷ்அப் இருக்கு, லெக் அண்ட் பேக் சைடுக்கு வந்து ஸ்குவாட் இருக்குது, ஸ்டொமக்கு வந்து பிளாங்க் இருக்குது, அதே மாதிரி ஓவரால் பாடிக்கு வந்து ஹை நீஸ் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 1 வந்து பார்த்தாச்சு. ஸ்டெப் 2 வந்து போயிடலாம். ஓகே, ஸ்டெப் 2 வந்து என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டயட் தாங்க. டயட்னா என்ன மாதிரி டயட் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன டயட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து ப்ராப்ளம் இல்ல. ஒன்லி ஒன் திங், நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா பேசிக் கான்செப்ட் வந்து ஒரே ஒரு தாங்க, கலரி வந்து டெஃபிஷியன்ட். கலரி டெஃபிஷியன்ட்னா வந்து என்னது, உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மெயின்டெனன்ஸ் கலரிஸ் என்னன்றதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த மெயின்டெனன்ஸ் கலரிஸ் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுல இருந்து 500 கலரிஸ் கம்மியா வந்து சாப்பிடணும். நான் வந்து மெயின்டெனன்ஸ் கலரிஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எக்ஸாம்பிளோட நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். அது பார்த்து உங்களோட வெயிட் எவ்வளவோ அதுக்கான மெயின்டெனன்ஸ் கலரிஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களோட மெயின்டெனன்ஸ் கலரிஸ் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க டெய்லி சாப்பிடுற உணவு வந்து அதுல இருந்து 500 கலரிஸ் வந்து கம்மியா வந்து சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து கலரி டெஃபிஷியன்ட். இந்த மாதிரி நீங்க 4 டேல சாப்பிடும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு
உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, ப்ரோ எனக்கு இந்த மாதிரி கலோரிஸ் கால்குலேட் பண்ணி காலையில இவ்வளவு சாப்பிடுறேன், இவ்வளவு எண்ணெய் ஆட் பண்றேன், இவ்வளவு வெஜிடபிள் ஆட் பண்றேன், இது இவ்வளவு கலோரிஸ், டோட்டலா இப்ப நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கிறது 200 கலோரிஸ், லஞ்ச்ல இவ்வளவு கலோரிஸ், இந்த மாதிரி எனக்கு கால்குலேட் பண்ணிலாம் சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலோரிஸ் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி சாப்பிடலாம் ரொம்பவே கஷ்டம் ப்ரோ. இந்த மாதிரி எனக்கு வந்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், எந்தெந்த ஃபுட்லாம் ரொம்பவே ஹை கலோரிஸா இருக்கோ அதை எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி சொல்லி கேட்டீங்கன்னா, ஆயில் ஃபுட் ஆகட்டும், ஒயிட் சுகரால மேடான சுகர் ஐட்டம்ஸ் ஆகட்டும், அதுக்கு அடுத்தது ஜங்க் ஃபுட் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா வந்து அவாய்ட் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து உங்களோட உணவுல வந்து சிம்பிள் கார்ப்ஸை எடுத்துட்டு காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப சிம்பிள் கார்ப்ஸ்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றேன். சிம்பிள் கார்ப்ஸ்னா எந்த உணவு வந்து நம்ம சாப்பிட்ட உடனே சீக்கிரமா நமக்கு டைஜஸ்ட் ஆயிடுமோ, சீக்கிரமா நமக்கு செமிச்சிடுமோ, அதெல்லாமே சிம்பிள் கார்ப்ஸ். காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ்னா உங்களுக்கு ஸ்லோவா வந்து டைஜஸ்ட் ஆகும், நீங்க ரொம்ப நேரம் வந்து உங்களுக்கு வந்து பசி வந்து எடுக்காது அந்த மாதிரி சாப்பிடுறது மூலமா. காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் பசிக்காது. ஸோ அது வந்து நீங்க கம்மியா வந்து சாப்பிடுறதுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க, இப்ப காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் எது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு, பிரவுன் ரைஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் தான். மில்லட் ரைஸ், சிறுதானிய அரிசிகள் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் தான். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ் இருக்கிற ஃபுட்டா நீங்க தேடி நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, டின்னருக்கு இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நீங்க சாப்பிடும்போது ரொம்பவே கம்மியா சாப்பிடுவீங்க. ரொம்ப நேரம் அது வந்து உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆறனால ரொம்ப நேரம் நீங்க உங்களுக்கு வந்து பசிக்காது. ஸோ நீங்க அடுத்த ஃபுட் ரொம்பவே லேட்டா சாப்பிடுவீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதனால உங்களுக்கு கலோரிஸ் உங்களுக்கு கம்மியா சாப்பிடுற மாதிரி இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா கலோரி டெஃபிஷியன்ட்ல இருப்பீங்க. அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு, ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட சேர்த்து முக்கியமா இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது என்னதுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு 2.5 லிட்டர் வாட்டர் வந்து குடிங்க. ஆமா, நீங்க 2 லிட்டர் வாட்டர் ஒரு நாளைக்கு கட்டாயமா குடிச்சிருக்கணும். நம்ம உடம்புக்கு வாட்டர் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம உடம்பு எப்பவுமே ஹைட்ரேட்டடாவே இருக்கணும், டீஹைட்ரேட்டா இருக்கவே கூடாது. சோ வாட்டர் வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 லிட்டர் குடிச்சிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. உங்க உடம்ப நீங்க ஹைட்ரேட்டடா வச்சிருக்கிறது மூலமா அது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க மெட்டபாலிசத்தை அது உங்களுக்கு நல்லாவே பூஸ்ட் பண்ணி விடும். ஓகேங்க, இப்ப ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வந்து ஓவர். ஸ்டெப் 3 வந்து ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்னு சொல்லலாம். ஆனா இந்த ஸ்டெப் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ் வந்து நடக்கும். ஸ்டெப் 3 வந்து என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 7 to 8 ஹவர்ஸ்க்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப் வந்து போங்க. அது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸ்லீப் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஃபேட் லாஸ்க்கு, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சா மட்டும்தான் நம்மளோட மெட்டபாலிசம் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகி நம்மளோட மெட்டபாலிசம் நல்லாவே ஹையா நமக்கு வெயிட் லாஸ்க்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற ஸ்டெப் 3 வந்து கட்டாயமாக இருக்கணும். அதுக்கேற்ற தூக்கம் வந்து இல்ல அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. சோ 7 to 8 ஹவர்ஸ்க்கு நல்ல ஒரு டீப் ஸ்லீப், நைட் வந்து நல்லா தூங்கி எந்திரிங்க. இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புகள், ஸ்டப் அண்ட் ஃபேட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர் கொடுத்து ரொம்பவே அழகா இருக்குங்க பாக்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.